ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வேரியபிள்னா என்னன்னா ஒரு நேம் மெமரி லொகேஷன் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா. அதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியல. இதில் வாட்டர் பாட்டில் இருக்குது, அதில் வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பர்ஸில் நம்ம மணி ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ லஞ்ச் பாக்ஸ்னா அதில் வந்து ஃபுட் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள நம்ம அந்த கண்டென்ட் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். டேட்டாங்கிறது ஒரு கண்டென்ட். அதை ஸ்டோர் பண்ண ஒரு கண்டெய்னர் தேவை. ஸோ அதை தான் வேரியபிள்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு ரியல் கண்டெய்னர் கிடையாது. ஒரு மெமரி லொகேஷனை பாயிண்ட் பண்ணுற ஒரு நேம் தான். ஜஸ்ட் ஒரு பேர். வேரியபிள் இஸ் நத்திங் பட் நேம். இப்போ இங்கே பாட்டில்னா நம்மள்ட்ட பாட்டிலே இருக்கு, ரியலா ஒரு பாட்டில் இருக்கு. பட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றோம் மெமரியிலனா, நம்ம வந்து ஒரு வேல்யூ மெமரியில் ஸ்டோர் பண்றோம் கம்ப்யூட்டர்ல, திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா ஒரு நேம் அது கொடுத்தாதான் நம்மளால திருப்பியும் கம்ப்யூட்டர் சொல்லி அந்த வேல்யூ எடுத்துக்கலாம் நம்மளால சொல்ல முடியும். கம்ப்யூட்டருக்கு எங்க என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரியும். ஆனால் நமக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண ஏதாவது ஒரு வேல்யூ திருப்பி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு ஒரு பேர் அசைன் பண்ணியிருந்தா தான் அந்த பேரை யூஸ் பண்ணி நம்மளால அதை திருப்பியும் ரெட்ரீவ் பண்ண முடியும் அந்த மெமரியிலேருந்து. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வேரியபிளை யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 25 போட்டு பாக்ஸ் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மீனிங் தெரியுதா? இது 25 என்ன? 25 ஏஜா, இல்லை 25 மார்க்ஸ் வாங்கிருக்காங்களா, இல்லை டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸா, இல்லை சேலரியா? இது ஒரு ஐடியா கூட நமக்கு கிடையாது இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ வேரியபிள் இல்ல இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு, அதனால நம்மளால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25. இன்ட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்பதான் நமக்கு ஒரு மீனிங் கிடைக்குது. ஓஹோ, ஓகே, இது 25ங்கிறது ஒரு பர்சனோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த 25ங்கிறது வேல்யூ, ஏஜ்ங்கிறது வேரியபிள். அப்படிதான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேட்டாக்கும் நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? அந்த வேரியபிள் வந்து இன்னொன்று என்னன்னா மெயினா அது மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 25னால அந்த 25ங்கிறது ஏஜ் நமக்கு புரியுது. அது டெம்பரேச்சர், சேலரி ஏதோ ஒன்று கரெக்டாக அந்த மீனிங்ஃபுல்லாக அந்த நேம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம ஏஜ் ஈக்குவல் டு 25 சொல்லிட்டோம்னா ஜாவா என்ன பண்ணணும்னா மெமரியில் போய் 25ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிடும். ஏஜ்னு நம்ம சொன்னதுனால ஏஜ்னு சொல்லிட்டு அது ஒரு வேல்யூவையும் வச்சிருக்கு மெமரியில். ஸோ அந்த ஏஜ் வந்து எதை பாயிண்ட் பண்ணணும்னா டேரக்டாக 25 பாயிண்ட் பண்ணாது. 25 எந்த மெமரி அட்ரஸ்ல போய் எந்த மெமரி லொகேஷன் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த லொகேஷனை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஏஜ்ங்கிற வேரியபிள். ஸோ நீங்க திருப்பி அந்த ஏஜை கால் பண்ணீங்கன்னா, ஏஜை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஏஜ் மென்ஷன் பண்ண போது ஜாவா போய் அந்த ஏஜ் எந்த மெமரி லொகேஷன் பாயிண்ட் பண்ணதோ அந்த மெமரி லொகேஷன்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிட்டு இருக்கோ அந்த வேல்யூ போய் ரெட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அதெல்லாம் வந்து பிஹைண்ட் த சீன் ப்ராசஸ் ஜாவா பண்றது. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு மெமரி அலோகேஷன் பண்றதுலாம் கம்ப்யூட்டர் பார்த்துக்கும். நம்ம வந்து இந்த வேரியபிள் நேம் வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா மெமரி லொகேஷனை பாயிண்ட் பண்ணுது. டேரக்டா அந்த வேல்யூ பாயிண்ட் பண்ணாது. அந்த வேல்யூ எந்த லொகேஷன் ஸ்டோர் ஆயிருக்கும் லொகேஷனை பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? அப்புறம் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா இதுதான் ஜென்ரலா சின்டாக்ஸ் என்னன்னா டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் கொடுப்போம், ஸ்பேஸ் வேரியபிளோட நேம் என்னவோ அந்த நேம் கொடுப்போம். இதுதான் நார்மலா டிக்ளேர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஸ்பேஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து ஒரு ஏஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம்னு அர்த்தம். அதோட டைப் வந்து டேட்டா டைப் வந்து இன்ட். இது இனிஷியலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா நம்ம இனிஷியலைஸ் பண்றோம்னு அர்த்தம் வேரியபிள். அதாவது வேல்யூவும் கொடுக்குறோம், என்ன டேட்டா டைப் என்ன பேர்னு மட்டும் சொல்லாம ஈக்குவல் டு போட்டு வேல்யூவையும் அசைன் பண்ணிடுறோம்னு அர்த்தம். இதான் இனிஷியலைசேஷன். நான் ஒரு வேரியபிள் தான் கிரியேட் பண்ணலாம் கிடையாது. நமக்கு எவ்வளவு வேரியபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ ஈக்குவல் டு 100, இன்ட் பி ஈக்குவல் டு 200 இந்த மாதிரி எத்தனை வேரியபிள் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். இது இன்ட் மட்டும் இல்ல, நிறைய டேட்டா டைப் இருக்கு. டேட்டா டைப் செக்ஷன் அப்ப அதை பார்க்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கான்செப்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லாம் புரிஞ்சுச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதை ஃபியூச்சர் வீடியோஸ்ல கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.